இந்த வீடியோவில் 7th ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட்ஸ் பேஜ் நம்பர் 41 இருக்குது. ட்ரை தீஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம். இது சாப்டர் நம்பர் 2. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து அப்சர்வ் த ஃபிகர் 2.14 அண்ட் ஆன்சர் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ். இங்கே வந்து நமக்கு ஒரு ராம்பஸ் கொடுத்துருக்காங்க 2.14ல். இதில் வந்து என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா இங்கே வந்து PQRSங்கிற ஒரு ராம்பஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 2 டயக்னல்ஸு. டயக்னல்னால் என்னது? த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த ஆப்போசிட் வெர்டிசஸ். இப்போ இது ஒரு டயக்னல், இது ஒரு டயக்னல். ஸோ கீழே சம் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தானே ஆன்சர்ஸ் போடுவோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நேம் 2 pairs ஆஃப் ஆப்போசிட் சைட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ராம்பஸில் 2 ஆப்போசிட் சைட்ஸ் கேட்டிருக்காங்க. ஆப்போசிட்னா என்னது? இந்த சைடும் இதுவும் ஆப்போசிட்டு, இதுவும் ஆப்போசிட். ஸோ ஃபஸ்ட் ஒன் நம்ம என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா PS. இது PSக்கு ஆப்போசிட் சைடு என்னது? QR. அப்போ PS அண்ட் QR வந்து ஒரு ஆப்போசிட் சைடு. செகண்ட் ஆப்போசிட் சைடு வந்து PQக்கு SR, PQ and SR. ஸோ தீஸ் 2 ஆர் த ஆப்போசிட் சைட்ஸு. இப்போ கொஸ்டின் நம்பர் 2 வந்து நேம் 2 pairs ஆஃப் adjacent சைட்ஸ் கேட்டிருக்காங்க. adjacent சைடுனா பக்கத்தில் இருக்க சைடு, அதுக்கு வந்து காமன் பாயிண்ட் இருக்கும். இப்போ பாருங்கள் QRRS. இப்போ R வந்து காமன் பாயிண்ட்டு. அதே மாதிரி நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா PQ எடுத்திருக்கேன். PQக்கு வந்து QR, PQ இதான் PQக்கு வந்து QR. அப்போ எது காமன் பாயிண்ட்டு? Q காமன் பாயிண்ட். அப்போ PQ அண்ட் QR வந்து ஒரு பேர் ஆஃப் adjacent சைடு. செகண்ட் ஒன்று எடுத்திருக்கேன்னா QRக்கு RS எடுத்திருக்கேன். அப்போ இதில் எது காமன் பாயிண்ட்டு? R வந்து காமன் பாயிண்ட்டு. ஸோ adjacent சைடில் கண்டிப்பாக காமன் பாயிண்ட் இருக்கும், ஆப்போசிட் சைடில் காமன் பாயிண்ட் இருக்காது. அப்போது என்னென்ன எடுத்திருக்கேன் நான்? QR எடுத்திருக்கேன். அடுத்தது QRக்கு RS எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்? RSக்கு SP எடுக்கலாம். அடுத்தது SPக்கு PQ எடுக்கலாம். ஸோ 2 கேட்டனாலும் 2ஓட முடிச்சிருக்கேன். இப்போ தேர்ட் வந்து நேம் 2 டயக்னல்ஸ் கேட்டிருக்காங்க. எது டயக்னல்ஸு? த லைன் செக்மெண்ட் ஜாயினிங் த ஆப்போசிட் வெர்டிசஸ் தான். இது 4 வெர்டெக்ஸ் இருக்குது. வெர்டெக்ஸை சிங்குலர், ஒன்றுக்கு வந்து வெர்டெக்ஸ் சொல்லுவோம், ஒன்றுக்கு மேற்பட்டது வந்து வெர்டிசஸ், ப்ளூரல் வந்து வெர்டிசஸ். அப்போ இது வந்து ஆப்போசிட் லைன் செக்மெண்ட். இது வந்து லைன் செக்மெண்ட்டு 2 எண்ட் பாயிண்ட் இருக்குதுனால லைன் செக்மெண்ட். லைன் செக்மெண்ட் ஜாயினிங் ஆப்போசிட் வெர்டிசஸ் தான் டயக்னல். அப்போ எது டயக்னல்? இது PR ஒரு டயக்னலும், அடுத்தது QS வந்து அடுத்த டயக்னல். இப்போ செகண்ட் சம் போகலாம். ஃபைண்ட் தி ஏரியா ஆஃப் த ராம்பஸ் கிவன் இன் ஃபிகர் 2.15 அண்ட் ஃபிகர் 2.16. 2 ராம்பஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ராம்பஸுடைய ஏரியா கேட்டிருக்காங்க. ராம்பஸுக்கு வந்து 2 ஃபார்முலா இருக்குது. ஏரியா கண்டுபிடிக்க 2 ஃபார்முலா இருக்குது. ஒன்று வந்து ½ into D1 into D2, அடுத்தது பேஸ் இன்ட்டு ஹைட்டு. என்ன டைமென்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதை வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ இங்கே வந்து 2 டயக்னலுடைய லென்த் கொடுத்துருக்காங்க. இது வந்து 11 சென்டிமீட்டர், இது வந்து 13 சென்டிமீட்டர். அப்போ 2 டயக்னல் கொடுத்துருக்கனால டயக்னல் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஏரியா ஃபார் ராம்பஸ் ஈக்குவல் டு ½ into D1 into D2 ஸ்கொயர் யூனிட்ஸ். ½ into D1 இது வந்து 13 சென்டிமீட்டர் எடுத்துருக்கேன். மாற்றி கூட எடுக்கலாம், ஏன்னா மல்டிப்ளிகேஷன் வந்து காமுடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இப்படி மல்டிப்ளை பண்ணாலும் அதே ஆன்சர் தான் வரும், இப்படி போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் அதே தான் ஆன்சர் வரும். அதனால் எது வேணால் நீங்கள் D1 D2 எடுத்துக்கலாம். நான் வந்து D1 வந்து 13 எடுத்திருக்கேன், D2 வந்து 11 எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுமே ஆட் நம்பராக இருக்குன்னா டேரெக்டாக நம்மளால் என்ன பண்ண முடியாது? 12 டிவைட் பண்ண முடியாது. அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும். அப்போ 11 13 சார் 143. இப்போ என்ன பண்ணும்? 143 இஸ் ஆட் நம்பர். அப்போ என்ன பண்ணும்? 2ஆல் டிவைட் பண்ணும். எப்படி டிவைட் பண்ண பாருங்கள்? 143 டிவைட் பை 2. 1ல் வந்து 1 இஸ் லெஸ் தேன் 2. அப்போ 14 எடுக்கணும். 14ல் எத்தனை 2 இருக்குது? 7 2s are 14. இப்போ இது சப்ராக்ட் பண்ணும்போது 0 வரும். 0 இஸ் லெஸ் தேன் 2ன்றதுனால பக்கத்தில் இருக்க 3 எடுத்துங்க. 3ல் எத்தனை 2 இருக்குது? 2 1 is 2. மீதி என்ன வரும்? 1 வரும். அப்போ பாயிண்ட் வச்சு 0 சேர்த்துக்கலாம். பாயிண்ட் வச்சு 0 சேர்த்திங்கன்னா 10 வந்துடும். 10ல் எத்தனை 2 இருக்குன்னா 5 2s are 10. தேர்ஃபோர் 143 2ஆல் டிவைட் பண்ணும்போது 71.5 கிடைக்குது. தேர்ஃபோர் ஏரியா ஆஃப் திஸ் ராம்பஸ் இஸ் 71.5 ஸ்கொயர் சென்டிமீட்டர். இப்போ செகண்ட் சம் பாருங்கள். செகண்ட் சம் வந்து பேஸும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏரியா வந்து பேஸ் இன்ட்டு ஹைட், B இன்ட்டு H ஸ்கொயர் யூனிட்ஸ். பேஸ் எவ்வளவு? 10 சென்டிமீட்டர். எப்படி இதை பேஸ் இருக்கணும்னு சொன்னால் நீங்கள் கேட்கலாம், இது எது வேணால் எடுக்கலாம் இல்லைங்களா அப்படின்ட்டு. எப்போதுமே வந்து ஹைட்டு வந்து த லைன் பெர்பெண்டிகுலர் லைன் ட்ரான் ஃப்ரம் த வெர்டெக்ஸ் டு த ஆப்போசிட் சைடு. அப்போ இந்த ஹைட் எந்த இடத்துல போய் நிற்குதோ அதான் வந்து பேஸு. தேர்ஃபோர் இந்த ஹெச்ங்கிற வெர்டெக்ஸ்லேருந்து பெர்பெண்டிகுலர் லைன் வரைஞ்சிருக்கும். ஸோ இந்த பெர்பெண்டிகுலர்னா 90 டிகிரி ஃபார்ம் பண்ணும். அப்போ இது எந்த இடத்துல இருக்குது? இது. அப்போ இதுதான் பேஸு. அப்போ பேஸ் வந்து 10 சென்டிமீட்டர், ஹைட் வந்து 7 சென்டிமீட்டர். அப்போ 10 into 7 வந்து 70 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ த ஏரியா ஆஃப் த செகண்ட் ராம்பஸ் இஸ் 70 ஸ்கொயர் சென்டிமீட்டர். தேங்க்யூ.